சாப்பிட, தூங்க. தூங்கிட்டா எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினைப்பேன். அதனால தூங்குவேன், கரெக்டா சாப்பிடுவேன், கரெக்டா தூங்கிடுவேன். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் தூங்கிடுவேன். அதனால எனக்கு பயங்கரமான ஒபிசிட்டி ஆனதுனால எதை பார்த்தாலும் அழுக வந்துடும். இன்னொன்னு தனியா போய் அழுதுருவேன். என்னால எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஷேர் பண்ண முடியாது, கிண்டல் பண்ணுவாங்க. என்னால எதுவுமே ஷேர் பண்றதுக்கு கூட எனக்கு ஆள் கிடையாது. என் ஒய்ஃப்கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். உண்மையான ஸ்டோரியை வந்து நான் என்னோட ஒய்ஃப்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அவங்ககிட்ட தான் என்னால ஓப்பனா வந்து பேச முடியும், என்னோட சோல்மேட்ல. அப்போ பாத்தீங்கன்னா வேற என் ஒய்ஃபை தாண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட நெருங்கி பழக முடியாது. ஏன்னா நான் எரிஞ்சு விழுவேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் எரிஞ்சு விழுவேன். எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் இந்த சென்டருக்கு வந்தேன் சார். வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பார்த்தேன். எல்லார் முகத்திலயும் அந்த ஹாப்பி இருந்துச்சு. அப்ப கண்டிப்பா நம்மளாலயும் முடியும். இது மாத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி இப்ப நான் வந்து மெடிக்கல் ரெப்பா இருக்கேன் சார். மெடிக்கல் ரெப்பா இருக்கும்போது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருந்து ஆகணும். ஆனா இப்போ என் மேனேஜர் திட்டினா கூட, என் ஜோனல் மேனேஜர் திட்டினா கூட சிரிச்சுக்கிட்டே தான் சார் இருப்பேன். அவ்வளவு அழகா சொல்றாரு, திட்டுறாரு. இல்ல சார், இந்த சேல்ஸ் என்னோட ஒர்க் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சும்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்ப நானும் பதிலுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி சுச்சுவேஷன் இருக்கும்போது இப்ப வந்து அவங்க என்ன திட்டினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அமைதியா இருப்பேன். என்னடா அமைதியா இருக்க, ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு சார். இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான் சார். அதுக்கப்புறம் சிரிச்சிருவேன். அப்புறம் அவங்களும் சிரிச்சிருவாங்க. திட்ட வந்தது மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ரொட்டீன் ஒர்க்குள்ள போயிடுவோம். இப்ப இது எல்லாமே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து இங்க என்னோட கோச் வந்து சிவரஞ்சனி சுரேஷ். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கும் ரவி சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் சார். இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் மென்டல் ஆயிருக்கிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு சார். ரொம்ப டிப்ரெஷன், டெய்லி ஏன்டா எந்திரிக்கிறோம், ஏன் வாழ்றோம்ன்ற ஒரு டிப்ரெஷன்லயே இருக்கும் சார். சேல்ஸ் ப்ரெஷர் எல்லா பக்கமும், எனக்கு ஃபேமிலிலயும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கு சார். எல்லாத்தையும் இப்ப இதுல இருந்து என் ஃபேமிலில ஒரு 15 பேர் ஃபுட் எடுக்கிறோம் சார். எடுத்து இப்ப இன்னைக்கு 120 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்கோம் சார் எங்க ஃபேமிலியா. ஆமா சார், ரொம்ப என்ன பேசுறது தெரியல சார். ஆனா ஹாப்பியா இருக்கேன் சார். ஹெல்த்தி ஃபேமிலி, ஹாப்பி ஃபேமிலியா மாறுங்க. குட் டே.